ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். இந்த ஹேங்கிங் ஃபிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி டோர் அண்ட் வால் ஹேங்கிங்ஸ் அதுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இந்த ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள். த்ரெட்ஸ் என்னென்ன கலர்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணால் ஒரு லைட் கலர் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பாருங்கள், பிங்க் ஒரு டார்க்கு ஒரு லைட் ஷேடு, அதே மாதிரி ப்ளூ ஒரு டார்க்கு ஒரு லைட் ஷேட். இந்த மாதிரி நான் 3 கலர்ஸில் வச்சு பண்ணுறேங்க. நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் பண்ணலாம். ஒரு டார்க் ஷேட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு லைட் ஷேட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நான் பிளாக் கலர் த்ரெட்டு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பீட்ஸ் இருந்தால் கூட பிளாக் கலர் பீட்ஸ் இருந்தால் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கர், அப்புறம் கட்டர் ஒரு மார்க்கர் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறமா அயன் நீடில் ஒன்று, நம்மளுக்கு வந்து கண்ணு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அயன் நீடில் ஒன்று எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹூக் வந்து நான் 3 டைப்ஸ் ஆஃப் ஹூக் எடுத்திருக்கேன். அதாவது 3.5 ஒன்று, 3.25 ஒன்று, 2 mm ஹூக், 3 டைப்ஸ் ஆஃப் ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா பெருசுலேருந்து கொண்டு வரணும், சில பேர் வந்து 5, 6 அந்த மாதிரி மாட்டணும்னு யோசிப்பீங்க. அப்போது நான் இது வந்து லாஸ்ட் சைஸ் 2, அதுக்கப்புறமா 3.25, 3.5 எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறது 4.5, 5, 6 அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி த்ரெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே போல் இன்னொரு இது பஞ்ச் நீடிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க. என்ன டவுட் கேட்குறீங்கன்னா, இந்த பஞ்ச் நீடிலில் வந்துட்டு நாங்கள் நீடில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறோமா என்னன்னு தெரில, எங்களுக்கு வந்து த்ரெட்டு உள்ளே இறங்கவே மாட்டேங்குது, அப்படியே நாங்கள் வந்து உள்ளே பஞ்ச் பண்ணி எடுத்தாலும் த்ரெட்டு நிற்க மாட்டேங்குது, ரிமூவ் ஆகி வந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஹூக்கோ நீங்கள் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் ஃப்ரேமில் நீங்கள் உங்கள் கிளாத்தை வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டு வந்து அந்த ஹூக்கை விட சின்ன த்ரெட்டு வாங்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்குன்னா பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே இதுக்கு தகுந்த நூல் தான் நம்ம விட முடியும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக வரும். இப்போ இந்த ஹோல்குள்ளே இதை விட மொந்தமான நூல் விட்டோம்னா நம்ம அதை கஷ்டப்பட்டு இழுக்கணும். இழுத்தோம்னா தான் வெளியே வரும். அப்போ நீங்கள் பண்ணுறது அதே மிஸ்டேக் தான். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, பஞ்ச் நீடில் என்ன த்ரெட்டு போட்டாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. பஞ்ச் நீடில் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்து நம்ம த்ரெட்டு வந்து கரெக்டான சைஸ் யூஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குன்னா இந்த ஹோலுக்கும் இந்த த்ரெட்டுக்கும் பாருங்கள் சின்னதாக இருக்கணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி த்ரெட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் வந்து நல்லா வரும். ஓகேங்களா? வாங்க நம்ம ஃபிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி செய்யலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேஜிக் ரிங்குள்ளே நம்ம எப்பவும் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 6 சிங்கிள் க்ரோஷே ஒரு செயின் போட்டுறேன். அதுக்கப்புறம் 6 சிங்கிள் க்ரோஷே, 1, இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சிட்றேன். 1, 2, 3, 4, 5, 6 போட்டு இதை அப்படி இழுத்துட்றேன். டைட்டாக இழுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இது எடுத்துட்றேன். இந்த ஃபஸ்ட்டு இது எடுத்துகிட்டு அதே இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு எல்லா ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே, அதாவது இன்க்ரீஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 சுற்றியும் எல்லாத்துலேயும் 2 போட்டு வந்தாச்சுங்க. டோட்டலாக இப்போ 12 வந்தாச்சு. 12 வந்ததையும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இதை கொஞ்சம் உள்ள டைட்டாக இழுத்துக்கோங்க. இந்த கேப் வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி இது இழுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் ரோ வந்து 6 மேஜிக் ரிங்கில் 6 போட்டோம். அடுத்தது டபுளாக இன்க்ரீஸ் பண்ணோம். தேர்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எதுவும் இல்லை, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. டோட்டலாக நம்மளுக்கு 12 சிங்கிள் க்ரோஷே வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8,
9, 10, 11, 11, 12. ஓகேங்களா? இப்போ 12 போட்டுட்டு அடுத்தது ஸ்லிப் ஸ்டிச் போடாதீங்க. ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் அடுத்த கலர் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த கலர் எடுத்துக்கலாம். ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணால் அடுத்தது ஒரு லைட் கலர் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், 4th ரோக்கு வந்து நான் இந்த எல்லோ கலர் எடுக்கிறேன். எல்லோ கலரை வந்து பாருங்கள், நான் ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்படி தான் கலர் ஜாயின் பண்ணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி கலர் ஜாயின் பண்ணும். எப்படி பாருங்கள், இப்போது இதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுவோங்களா, என்ன பண்ணுவோம், இப்படி போட்டுட்டு இந்த க்ரீன் த்ரெட்டிவே நம்ம இப்படி இழுப்போம். இந்த நம்ம எந்த கலர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமோ அதே இழுத்து ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக அந்த க்ரீனை இழுக்காமல் இந்த எல்லோ கலரை இப்படி ஹூக்கில் மாட்டி இப்படி இழுத்துருங்க. இழுத்துட்டு இந்த க்ரீனை டைட்டாக இழுத்து விட்டுருங்க. இழுத்துட்டு இப்போ இந்த எல்லோ கலரை மட்டும் கையில் பிடிச்சிக்கோங்க. ஒரு செயின், இப்போ ஒரு செயின் போட்டு அடுத்தது 3 சிங்கிள் க்ரூஷே. இந்த ரவுண்டு வந்து 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். எவ்வளோங்க? 3 சிங்கிள் க்ரூஷே. அந்த எந்த இடத்துல செயின் போட்டிங்களோ அங்கேயே ஆரம்பிங்க. பக்கத்தில் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு கவுண்ட் வந்து கரெக்டாக வரணும். 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்க்ரீஸ் போட்டோம்னா எதில் ஆரம்பிக்கிறோமோ அதுலேயே நம்மளுக்கு முடியணும். ஓகேங்களா? பாருங்கள், 1, 2, 3 3 சிங்கிள் க்ரூஷே போட்டு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ் வரணும். ஓகேங்களா? இப்போது உள்ளுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த க்ரீன் ஒன்று சென்டர் இது போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதையும் இப்போ நம்ம இந்த இது கொடுத்தோம் இல்லைங்களா, இது ரெண்டையும் ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. இதெல்லாம் உள்ளே மறைஞ்சிரும். அதனால் நம்ம சும்மா நாட் இப்படி மட்டும் போட்டு விட்டால் போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த க்ரீனையும் கட் பண்ண வேண்டாம். இந்த ஒர்க்கு முடிகிற வரைக்கும் இந்த க்ரீனும் நம்ம கூட அப்படியே அந்த ஒர்க்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போது 3 போட்டாச்சு, ஒரு இன்க்ரீஸ் போட்டாச்சு. அடுத்தது 1, 2, 3 ஒரு இன்க்ரீஸ். 1, 2, 3 ஒரு இன்க்ரீஸ். நம்ம இன்க்ரீஸில் ஆரம்பித்தா இன்க்ரீஸ்லேயே தான் முடியணும். ஓகேங்களா? அப்புறம் நிறைய பேர்த்துக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இப்போது இங்கே ஒரு ஸ்டிச் வந்து பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஏன் தெரியுங்களா, நம்ம இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு சேம் ஸ்டிச்சில் ஆரம்பித்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒன்று மீதி இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இங்கே ஆரம்பிக்காமல் அடுத்ததில் ஆரம்பித்தோம்னா இங்கே வந்து கரெக்டாக முடியும். அதனால் இது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம். நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் நம்ம ஒர்க்கு ப்ராப்பராக தான் இருக்கும். அதாவது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதே இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சை ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று பேலன்ஸ் இருக்கிற மாதிரி முடியும். சப்போஸ் பக்கத்தில் போட்டோம்னா இந்த பேலன்ஸ் இல்லாத மாதிரி முடியும். ஓகேங்களா? அதில் எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கேயும் வந்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்காக கலர் மாற்றிட்டு வரோம். ஸோ இங்கே வந்து அந்த ஸ்லிப் ஸ்டிச்சில் எல்லோ கலரை இழுக்காமல் ஆல்ரெடி நம்ம இங்கே க்ரீன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த க்ரீனை வந்து அடுத்த ரவுண்டுக்கு இழுத்துக்கலாம். ஓகேங்களா? 5th ரவுண்டுக்கு அதையவே இழுத்துக்கலாம். இந்த எல்லோ கலர் நல்லா இப்படி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த எல்லோ கலரை நான் இழுத்து டைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பண்ணிவிட்டு இப்போ நம்ம எவ்வளோ ரோ போட்டிருக்கோம், 1, 2, 3, 4 போட்டிருக்கோம். 5th ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். பாருங்கள், நம்ம இந்த சேம் கேப்பு உங்களுக்கு அடுத்தது வந்து அடுத்த கேப்பில் விட்டு காமிக்கிறேன். இப்போ சேம் கேப்பில் விடுறேன். இப்போ வந்து எனக்கு 4 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். 1, 2, 3, 4 அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். 1, 2, 3, 4 ஒரு இன்க்ரீஸ். 1, 2, 3, 4 அடுத்தது ஒரு இன்க்ரீஸ். பாருங்க, நான் அடுத்த இதில் போடும்போது இப்போ இங்கே வந்து நான் சேம் இதில் போடலை, அடுத்ததில் போட்டிருக்கேன். அதனால தான் இங்கே எனக்கு ஸ்டிச் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போது நான் இதில் கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேம் ஹோலில் விட்டிங்கன்னா இந்த ஒர்க்கு முடிகிற வரைக்கும் சேம் ஹோலில் தான் விடணும். அடுத்த ஹோலில் விட்டிங்கன்னா இந்த ஒர்க்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் அடுத்த ஹோலில் விடலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒவ்வொரு இதுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணேன். அதனால் இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது நம்ம இந்த க்ரீன் கலரே போட வேண்டாம். இந்த ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது நம்ம இந்த க்ரீனுக்கு பதிலாக அப்படியே இந்த க்ரீனை விட்டுட்டு எல்லோ கலர், அதனால தான் இந்த த்ரெட்டு வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னது. பாருங்கள், இப்போ நான் எல்லோ இழுக்கிறேன். க்ரீனை டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த
எல்லோவை ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. கலர் எந்த கலர் நம்மளுக்கு வேணுமோ அந்த கலரை ஸ்லிப் ஸ்டிச் போடணும். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ எல்லோ. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து மேஜிக் ரிங்கில் 6 போட்டோம். அடுத்தது இன்க்ரீஸ் போட்டோம். அடுத்தது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டோம். அடுத்தது 3 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், 3 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். அடுத்த ரோ 4 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், 4 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ். இப்போ இந்த ரோவில் 5 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ். பாருங்கள், 1 2 3 4 5 5 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 5 5 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 5 5 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ். இதோட ஒவ்வொரு ரோக்கும் எவ்வளோ கவுண்ட் வருங்கிறதும் நான் உங்களுக்கு ரிட்டன் பேட்டர்னில் கொடுக்குறேன். பாருங்கள், பார்த்துட்டு அதே போல் கவுண்ட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், க்ரீன் போட்டேன், ஒரு எல்லோ, க்ரீன், எல்லோ. இப்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை ஜாயின் பண்ணணும். இந்த ஒர்க்கை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த எல்லோ வந்து ஹூக்கை ஒட்டி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப டைட்டாக வரும், இல்லாட்டி லூஸ் ஆயிரும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணும்போது இந்த கலர் வந்து இந்த ரோ விட்டு இந்த ரோ மாறி வந்தது தெரியாது. பாருங்கள், இந்த எல்லோ இங்கே இருக்கும், இப்படி இங்கே இந்த கலர் இதே மாதிரி வந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது எவ்வளோ ரோ போட்டோம்? 1 2 3 4 5 ரோஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, சிக்ஸ்த் ரோ போட்டாச்சு. அடுத்தது 7th ரோ. இப்போது 5 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். அடுத்ததில் 6 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், 6 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த எல்லோ கலர் தேவையில்லை. இந்த எல்லோ கலர் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த எல்லோ கலர் நல்லா பாருங்கள், ஃபுல்லாக நான் கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு அப்புறம் தான் கட் பண்ணுறேன். பொட்டி கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலரை இப்படி கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி உள்ளே வச்சு ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. உள்ளே வச்சு ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு சீக்கிரத்தில் பிரிஞ்சு வராது. 1 2 3 4 5 6 6 அப்புறமா ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 5 6 அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 5 6 அப்புறமா ஒரு இன்க்ரீஸ். எல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நம்மளுக்கு இன்க்ரீஸில் முடிகிறதுங்காட்டிக்கு நான் கவுண்ட் பண்ணல. அப்படி முடியலைன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் வேண்டாம். பாருங்கள், எல்லோ கலர் ஃபுல்லாக நான் உள்ளேயே வச்சு அப்படியே பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால் நம்ம கட் பண்ணி விட்டது எங்கேயுமே நம்மளுக்கு தெரியல. பாருங்கள், இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் உள்ள மேஜிக் ரிங் போடும்போது வந்த த்ரெட்டு. அப்புறம் எல்லோ கலர் வந்து உள்ளே நம்ம கொஞ்சம் அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் நாட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி விட்ட த்ரெட்டை வந்து நம்ம இப்படி உள்ளேயே வச்சுட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு அது மறைஞ்சிரும், டைட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ரோ பாருங்கள், இங்கே வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கோம்? 7 ரோஸ் முடிச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 7 7 ரோஸ் போட்டிருக்கேன். நான் ஹூக் சைஸ் வந்து சின்ன ஹூக் சைஸ் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு உங்களுக்கு சின்னதாக தெரியுது. பெரிய ஹூக் யூஸ் பண்ணால் நல்லா பெருசாக தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த டோட்டல் வந்து 24 இருக்கும். இப்போ நம்ம 7th ரவுண்ட் முடிச்சாச்சு. 8th ரவுண்டும் 9th ரவுண்டும் அந்த 24 2 தடவை நம்ம போடணும். பாருங்கள், 8th ரவுண்டு முதல்ல ஒரு செயின் போடுறேன், சேம் ஸ்டிச்சுக்குள்ளே விடுறேன். டோட்டலாக நம்மளுக்கு 24 இருக்கணும். இதை மார்க் பண்ணி வச்சிட்றேன். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 அடுத்தது 24. பாருங்கள், 24 போட்டாச்சு. 24 போட்டு நான் எடுத்துகிட்டு கரெக்டாக ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இது நம்மளுக்கு 8th ரோ.
1 2 3 4 5 6 7 8 8 ரோ போட்டாச்சுங்க. 8th ரோ போட்டாச்சு. திருப்பியும் 9th ரோவும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, அதுவும் 24 வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 24 முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பார்க்கணும். இதை முடிச்சுட்டு கரெக்டாக இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சுங்க. இதோட ஃபிஷ்ஷோட நம்மளுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு உடம்பு சைடு வந்தாச்சு. ஓகேங்களா? நீ அடுத்தது டெய்ல் இதெல்லாம் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். டோட்டலாக நம்ம இங்கே எவ்வளோ போட்டிருக்குங்க, டோட்டலாக இது வந்து 24 போட்டிருக்கோம். டோட்டலாக இதில் 24 இருக்குது. இதில் இப்படி 2 சைடு இனி ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆகும்? இந்த 5 5 இங்கே 10,000, இங்கே 5 5 10,000, 20 முடிஞ்சிடும். அப்போ இடையில 4 தான் மிச்சம் இருக்கும். அது எப்படி போடுறோன்னு பாருங்கள். இப்போ எங்கே இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இது நல்லா பார்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த இடத்த இப்படி வளைங்க. நல்லா பாருங்கள். ஸ்லிப் ஸ்டிச்சிலேருந்து இந்த இடத்த நான் அப்படியே மடித்து பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்லிப் ஸ்டிச்சிலேருந்து இப்போ மடித்து பிடிச்சிட்டு இந்த ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு அடுத்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அடுத்த ஸ்டிச்சும் இங்கே இந்த ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சும் பாருங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு அடுத்த ஸ்டிச்சும் இங்கே ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஸ்டிச்சும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கிருந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இதை எடுத்துகிட்டு ரெண்டாவது ஸ்டிச், ரெண்டாவது ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து இதே மாதிரி டோட்டலாக 5 போடணும். 3 4 அப்புறம் 5. கவுண்ட் கரெக்டாக இருக்குங்களா? 24 போட்டிருக்கோம். 24ல் 5க்கு சிங்கிள் க்ரோஷே. இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. டோட்டலாக இப்போ நம்மளுக்கு 10 முடிஞ்சுது. அதே மாதிரி பின்னாடி இருந்து ஒரு 5 நம்ம வச்சுக்கணும். அப்போ 20. நடுவில் நம்மளுக்கு 4, அதாவது 2 செயின் மிச்சம் இருக்கும். இப்போ இது போட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப வைக்க வேண்டாங்க. ஒரு கொஞ்சமாக ஒரு இத்தனூறு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஈவனாக ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு நம்மளுக்கு ஒரு 1/2 hour கூட ஆகாதுங்க. ஒரு 10 minutes இருந்தால் போதும், கடகடன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ டைம் எடுக்காது. பாருங்கள், இப்போ நம்ம 5 போட்டாச்சு. அடுத்தது நம்மளுக்கு ஒரு டெயில் பார்ட் வேணும் இல்லைங்களா? அந்த டெயில் பார்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போது 2 செயின் போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. 2 செயின் போடுறேன். 2 செயின் போட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கத்து ஸ்டிச்சு, இந்த பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 செயின் போட்டு நல்லா பாருங்கள். இந்த பக்கத்து ஸ்டிச் 2 ஸ்டிச்லேயும் சேர்த்தி தான் விடுறேன். விட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். 2 செயின் போடுறோம். நம்ம ஒர்க்கை நல்லா இது கவனித்து போட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். முதல்ல 2 செயின் போட்டேன், இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன், 2 செயின் போட்டேன், ஒரு சுற்றி சேம் அதே இடத்துல விட்டு ஒரு டிசி, மறுபடியும் சுற்றுறேன், சேம் அதே இடத்துல விட்டு ஒரு டிசி. சரிங்களா? மறுபடியும் 2 செயின் போடுறேன். 2 செயின் போட்டு அடுத்த இடத்துல அடுத்த ஸ்பேஸில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். திருப்பியும் 2 செயின் போடுறேன். ஒரு சுற்றி நம்ம 2 டபுள் க்ரோஷே. 1 டைம், மறுபடியும் ஒரு சுற்றி 2 டைம், 2 செயின் போடுறேன். சேம் ஸ்பேஸில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இவ்வளோதாங்க டெயில். ஓகேங்களா? பாருங்கள், இந்த பொசிஷனுக்கு நம்மளுக்கு வரும்.
பாருங்க இப்படி வரும். என்ன பண்ணேன், 5 எண்ணத்துக்கு சிங்கிள் குரோஷே போட்டேன். அடுத்தது நம்மளுக்கு 2 செயின் தான் பேலன்ஸ் இருக்கும். அந்த 2 செயினில் 2 செயின் போடுறோம். அதே இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். 2 டிசி போடுறோம். அதே இடத்துல 2 செயின் போட்டு அடுத்ததில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதே இதில் 2 செயின் 2 டிசி 2 ஸ்டிச் 2 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஓகேங்களா? வால் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வால் பகுதி வந்துடணும். அப்புறம் இழுத்துக்கிட்டு திருப்பியும் நம்மளுக்கு இப்போ பேலன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 5 எண்ணை நம்ம போடணும். பாருங்க 1 2 3 4 5 அந்த கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போயிடணும். ஓகேங்களா? பாருங்கள் அடுத்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக ஸ்டிச்சுக்குள்ளே விடுங்க. ஸ்டிச்சுக்குள்ளே விட்டுட்டு பாருங்கள் ஒரு சிங்கிள் குரோஷே கரெக்டாக 5 வர மாதிரி நீங்கள் பண்ணிடணும். அடுத்தது ரெண்டாவது சிங்கிள் குரோஷே, மூணாவது சிங்கிள் குரோஷே, நாலாவது சிங்கிள் குரோஷே. இந்த கார்னர் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதையும் இப்படி பார்த்துட்டு, ஏன்னா கீழே 5ங்கும்போது நம்ம கரெக்டாக இங்கேயும் 5 கொண்டு வந்தால் ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள் இப்படி முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோதாங்க, விஷயம் முடிஞ்சது. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்போ இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டை வந்துட்டு இப்படி உள்ள எதோ ஒரு இடத்துக்கு மாட்டி கட் பண்ணி விட வேண்டாங்க. இந்த கட் பண்ணி விட்டதை அப்படியே இந்த இதுக்குள்ளே மாட்டி இழுத்துக்கலாம். இழுத்து இப்படி உள்ளே விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ கட் பண்ணி விடாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது குட்டி ஃபிஷ்ஷாக உங்களுக்கு நான் பெருசாக அப்புறம் இன்னொரு மாடல் வந்து பெருசாக செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம இந்த மாதிரி குட்டியாக போட்டாச்சு. இனி நம்ம விங்ஸ் செய்யணும். விங்ஸ் 2 சைட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், நம்ம ஒரு சைட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பாருங்கள் இப்போ விங்ஸுக்கு வந்து பாருங்கள் இது ரொம்ப ஈஸி தான். விங்ஸ் பாருங்கள் இப்படி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த சென்டரில் ஏதோ ஒரு பார்ட் எடுத்துக்கலாம். இப்படி சென்டரில் இந்த நம்ம இது ஒர்க் பண்ணியிருக்கிறதுக்கு சென்டரில் இந்த எல்லோ கலர், இந்த எல்லோ கலர் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, 2 என்ன இப்படி கலர் சேஞ்ச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, இந்த எல்லோ கலருக்கு அடுத்தது பாருங்கள் நான் இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 2 வால் அதுக்கு நேராக எல்லோ கலர் போட்டதுக்கு அடுத்த இதில் இப்படி விடுறேன், இந்த மாதிரி விடுறேன். இப்படி உள்ள ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலரை விடுறேன். இந்த எல்லோ கலர் விட்டுட்டு நம்ம இங்கே டெய்ல் எப்படி ஒர்க் பண்ண குட்டியாக அதே போல் தான் 2 செயின் போடுறோம், ஒரு சுற்று சுற்றுறோம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச்செல்லாம் இங்கே எதுவும் போடுறது இல்லைங்க. 2 செயின் 2 டிசி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா 2 செயின் அதை அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துலையே போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். என்னென்னா ஒரு அந்த வழியாக லூப் இழுத்தோம், 2 செயின் போட்டோம், 2 டிசி போட்டோம். அதுக்கப்புறமா அதே இடத்துல வந்துட்டு 2 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். மறுபடியும் 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டு இப்போ இங்கே போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே விடுறோம். அதுக்கு பக்கத்து கேப்பில் இப்படி விடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு இதில் விட்டோம், அப்புறம் அடுத்ததில் விட்டுட்டு ஒரு 2 டிசி போடுறோம், 2 செயின் போடுறோம், பக்கத்து இதில் விடுறோம். அதே போல் 2 டிசி போடுறோம். டிசினா தெரியும் இல்லைங்களா, டபுள் குரோஷே. அப்புறம் 2 செயின் போடுறோம், சேம் ஸ்பேஸில் விடுறோம், அப்படியே ஸ்லிப் ஸ்டிச். உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி தாங்க, புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி தான். இருங்க திருப்பியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவ்வளோ தாங்க விங்ஸு. பாருங்கள் என்ன பண்ணுறோம், இந்த எல்லோ இந்த டெய்லுக்கு நேராக இருக்கிற இதில் எல்லோ கலருக்கு அடுத்ததில் இருக்கிறத எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஹூக்கை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணுறோம், இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு லூப் இழுத்துட்டு த்ரெட்டை இழுத்துக்கிறோம். இழுத்துட்டு 2 செயின் 2 டபுள் குரோஷே 2 செயின் போட்டு சேம் இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் 2 செயின் போட்டு அடுத்தது எடுக்கிறோம். அடுத்ததுலேயும் அதே மாதிரி 2 டிசி போட்டு 2 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி விங்ஸ் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஆனால் இந்த த்ரெட்டுகளை எதுவும் கட் பண்ணி விட வேண்டாங்க. ஏதோ ஒரு வழியாக இப்படி உள்ளே விட்டு பாருங்க, ஏதோ ஒரு வழியாக இப்படி உள்ளே விட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி உள்ளே விட்டு
இப்படி த்ரெட்டை இப்படி உள்ளே இழுத்து விட்டுருங்க. இழுத்துட்டு ஃபுல்லாக வெளியே இழுக்காமல் கொக்கியை மட்டும் இப்படி எடுத்துருங்க. அப்போ இது வந்து அப்படியே உள்ளேயே நின்றுக்கும். பாருங்கள், நான் திருப்பியும் இதுவும் அதே போல் தான் எடுக்கிறேன். கரெக்டாக அந்த எல்லோ கலர் இடத்துலையே விடுறேன். விட்டுட்டு இந்த ஹூக்கை இதில் மாட்டி அப்படியே உள்ளேயே இழுத்து, இந்த மாதிரி உள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு உள்ளேயே இழுத்து வச்சிடணும். வெளியே கட் பண்ணி விட வேண்டாங்க. சின்ன த்ரெட் அங்கே விட்டிங்கன்னா அப்போ நம்மளுக்கு வந்து இழுக்கிறது ஈஸியாக இருக்கும். பெரிய த்ரெட்டுனா நிறையா இருக்கும், சின்ன த்ரெட்னா கரெக்டாக இருக்கும். இது ஒட்ட வைக்கவோ எதுவுமே வேண்டாம். பாருங்கள், இப்போ த்ரெட்ஸ் எல்லாம் நம்ம உள்ளேயே லாக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது ஃபிஷ்க்கு நம்ம கண் வைக்கலாம். கண் பாசி இருக்கிறவங்க பாசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் கலரில் பாசி இருக்கும் இல்லைங்களா, அது வேணுங்கிறவங்க அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு த்ரெட்லேயே வச்சுருவாங்க. பாசி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அது தனியாக அதுக்கு வேண்டி நம்ம செலவு பண்ணி வாங்கிட்டு இருக்க வேண்டாம். பாருங்கள், பிளாக் த்ரெட்டு ஃப்ரெஞ்சு நாட் தாங்க போட போகிறோம். இப்போ மீன் வந்து எந்த பொசிஷனில் உங்களுக்கு மாட்டி விடணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மாட்டி விடணுமா, இல்லை எந்த மாதிரி பொசிஷன் எந்த சைட் பார்த்து மாட்டி விடணும்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நான் வந்து இப்படி பார்த்த மாதிரி மாட்ட போகிறேன். அப்போது நான் கண்ணை எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி பார்த்த மாதிரி மாட்ட போகிறேன். கண்ணை எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல கண் வைக்க போகிறேன் நான். ஓகேங்களா? இந்த இடத்துல கண் வைக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து இப்படி விடுறேன். இங்கேருந்து நல்லா பாருங்கள், இங்கேருந்து த்ரெட்டை இந்த சைடு விடுறேன். விட்டு இங்கே சின்னதாக ஒரு 2 நாட் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம உள்ளே வந்து கலண்டு வராமல் நிற்கணும் இல்லைங்களா. இப்படி ஒரு நாட் போட்டுக்கிறேன். போட்டு இங்கே பாருங்கள், இதை பிடிச்சிட்டு லைட்டாக தான் இப்படி உள்ளே இழுக்கிறேன். இதை இப்படி பிடிச்சி இப்படி லைட்டாக இழுத்தோம்னா இப்படி த்ரெட் இப்படி உள்ளே வந்துடும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு உள்ளே வந்துடும். பாருங்கள், போதும். அடுத்தது இப்போ இங்கே திருப்பியும் அதே சைடு இப்படி கொண்டு வரேன். இங்கே நான் கண் இன்னும் வைக்கல, போயிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போது ஏன்னா அந்த சைடு நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இந்த சைடு மாட்டுற மாதிரி ஆயிரும். விங்ஸ் இருக்கிற சைடு தான் ஃபஸ்ட்டு சுற்றணும். பாருங்கள், 1 டைம் 2 டைம் ஃப்ரெஞ்சு நாட் மாதிரி ஒரே 2 டைம் சுற்றிட்டு அந்த சேம் வழியாக விட்டு இந்த வழியாக அப்படியே நான் அமுத்திட்டு வரேன். வந்துட்டு அப்படியே அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, ஊசி இப்படி வச்சுட்டு 1 டைம் 2 டைம். இது வந்து ஆரி ஒர்க் படிச்சிருந்திங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட் நல்லா தெரியும். இந்த ஃப்ரெஞ்சு நாட்டில் இப்படி போட்டு அதே இடத்துல விடாமல் பேக் சைடு எங்காவது விடலாம். இங்கே பாருங்கள், இங்கே கண் இது நம்ம இந்த இதை பார்த்து இப்படி இழுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம பீட்ஸ் வைக்கிறத விட இப்படி நூலில் வச்சிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்கேயே ஏதாவது ஒரு இடத்துல இப்படி உள்ள ஒரு 2 தடவை இப்படி உள்ளே விட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது இப்படி கொஞ்சமாக அமுத்தி விட்டோம்னா உள்ளே போயிடும். பாருங்கள், அவ்வளோதாங்க. அழகான ஒரு மீன் செஞ்சாச்சு. இதே மாதிரி பாருங்கள், நான் 2-3 பேர் செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், பாருங்கள், இது கண் வந்து நான் இந்த சைடு வைக்கல, இந்த சைடு பார்த்த மாதிரி வச்சுட்டேன். பாருங்கள், அப்போ நம்மளுக்கு வந்து விங்ஸு தெரியாது. அது வைக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த மாதிரி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் செஞ்சாச்சு. கலர்ஸ் பாருங்கள், பிங்க்னா லைட்டு, அதாவது ஒரு டார்க் ஷேடு யூஸ் பண்ணோம்னா அதே மாதிரி ஒரு லைட் ஷேடு யூஸ் பண்ணணும். இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து இதை டெக்கரேட் பண்ணலாம். எப்படி டெக்கரேட்னு பாருங்கள். நம்ம இது என்ன வேணாலும் பண்ணி நம்ம ஹேங்கிங் இது மாட்டணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இதில் வந்துட்டு நான் ஒரு 20 டைம் இதை சுற்றிக்கிறேன்.
உங்களுக்கு எவ்வளோ நல்லா நான் இப்போ 30 டைமே சுற்றிட்டேன். உங்களுக்கு வந்து ப்ளஃபியாக வேணும்னா நிறையா சுற்றலாம். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கலாம். இது இவ்வளோ தான் கவுண்ட் அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்கு ப்ளஃபியாக வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கலாம். பாருங்கள், நான் இந்த இடத்துல இப்படி நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டு இப்போ இதை வந்து கொஞ்சமாக நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம கீ செயின், வால் ஹேங்கிங்கு, டோர் டோரன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே நம்ம இதை டிசைனாக வச்சுக்கலாம். இப்போ என்னோட வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போது நான் அப்படியே மாட்டிட்டு வரேன். இப்போ எனக்கு இது கீழே பார்த்த மாதிரி வேணும். ஒரு பீட்ஸ் இருந்தால் நீங்கள் நடுவில் போட்டுக்கலாம். குண்டு கூட பீட்ஸ் வச்சு பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி உங்கள்கிட்ட பீட்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த பீட்ஸ் வந்து சென்டரில் போட்டுக்கலாம். என்கிட்ட பீட்ஸ் இப்போ இல்லை, அதனால் அது போடலை. நீங்கள் அப்படி வேணும் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்க, இதை போட்டாச்சு. அடுத்தது நான் இந்த இடத்துல நாட்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். 2 3 நாட்ஸ் போட்டுக்கிறேன். பீட்ஸ் போட்டிங்கன்னா நல்லா ஹைலைட்டாக இருக்கும். நாடிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிக்கும். இந்த நாட்டை கையில் பிடிச்சோம்னா கரெக்டாக அந்த இடத்துல விடும்.